தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்துல மறைத்து வைக்கப்பட்ட ஒரு முடிவு, பின்னர் அது ஒரு பெரிய விவாதமாகவே மாற்றப்பட்டது. ஆனால் அது இந்த அளவுக்கு மாறும், இந்த அளவுக்கு நம்ம மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு கஷ்டத்தை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அது இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளாக மாறும் என்று தெரிந்திருந்தால் அதை எப்பொழுதோ நான் வெளியில் சொல்லியிருப்பேன் என்றெல்லாம் நீங்கள் அழுது தனியாக புலம்பக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே ஏற்படும். தனுசு ராசியான நீங்கள் சில நேரங்களில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில முடிவுகளை முன்கூட்டியே குடும்பத்தினரிடம் பகிராமல் கூட நீங்கள் எடுத்து விடக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்பத்துக்கு தெரியாமல் அதனை செய்துவிடலாம். அதில் ஒரு 90% மேல நன்மைகள் நடப்பது போல தெரிந்தால் அதை போய் குடும்பத்திடம் நம்ம சொல்லலாம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆரம்பத்துல அது சின்ன சின்ன விஷயமாகவே தோன்றினாலும் பின்னர் உண்மை வெளிவந்த போது குடும்பத்தில் பெரிய ஒரு விவாதமாகவே தோன்றி அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஏன் எங்களிடம் சொல்லவில்லை என்ற கேள்வி பலருடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது அந்த முடிவு வீடு, சொத்து, திருமணம், வேலை அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு தொடர்பானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நல்ல நோக்கத்தில் எடுத்த முடிவை நம்பிக்கை பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டு குடும்ப உறவுகளில் விரிசல் என்பதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எல்லாத்தையும் நீங்கள் மறைத்து வைத்துக் கொண்டே இருந்தால் பிற்காலத்தில் அது எந்த அளவுக்கு மனவேதனைகளையும் கஷ்டத்தையும் தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுது உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதே போல வேலை வாய்ப்புகள் கூட சில வேலை வாய்ப்பு உடைய கையை விட்டு நழுவி போயிருக்கலாம். வாசலுக்கு கதவை அடைத்த ஒரு துரதிர்ஷ்டம் என்பது இதுவாகத்தான் இருக்கும். அதிர்ஷ்டம் வரும் என்று நீங்கள் கதவை திறந்து வைத்துக் கொண்டிருந்து அதிர்ஷ்டம் வரவில்லை என்று நீங்கள் கதவை அடைக்கும் பொழுது உங்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் அது துரதிர்ஷ்டமாக மாறி அதுவும் ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கலாம். நீங்கள் உங்களுடைய அசாத்திய புத்திசாலித்தனத்தாலும் உழைப்பாலும் ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை அல்லது தொழிலுக்கான பிரம்மாண்டமான ஒப்பந்தத்தை நீங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நபராகவே இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். அனைத்து தகுதிகளும் உங்களிடம் இருந்தும் நேர்காணலில் நீங்கள் சிறப்பாக செய்திருந்தோம். இறுதி நேரத்தில் அந்த பொன்னான வாய்ப்பு உங்களை தாண்டி வேறொருவருக்கு சென்று அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே காயப்படுத்தி கொண்டும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கலாம். லஞ்ச பணத்தாலோ அல்லது சிபாரிசு அரசியலாலோ உங்களுக்கு வரவேண்டிய அந்த பதவி கை நழுவி போன போது நீங்கள் அடைந்த ஏமாற்றங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையவே உலுக்கி போட்டிருக்கலாம். நம்மிடம் திறமை இருந்தும் என்ன பயன், அதிர்ஷ்டங்கள் நம்மிடம் இல்லையே என்று நீங்கள் முடங்கி போன ஒரு நாட்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதை நீங்கள் இன்னும் மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கல்வி பணிகளில் மேன்மை என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தாலே அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் என்பது உண்டாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு நல்ல நிலைமைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். பணி நிமித்தமான சில நுட்பங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் நடந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம், படித்ததற்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கள் என்ன எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சிந்தனைகளில் தெளிவுகள் என்பது பிறக்கப் போகுது. துணைவர் வழி உறவுகளால் ஆதாயங்கள் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தியும் காட்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்துவிடும். வியாபாரங்கள் நிமித்தமான சிந்தனைகள் எல்லாம் அதிகரித்து அரசு காரியங்களில் ஆதரவுகள் என்பது மேம்படும். ஒரு பொன்னான ஒரு நாளாகவே தனுசு ராசியான உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து இரண்டு அத்தியாயத்தின் முடிவில் புதிய உதயங்கள் என்பது பிறக்கப் போகின்றது. நீங்கள் நீண்ட நாட்களாகவே உங்களை உலுக்கிக் கொண்டிருந்த வம்பு தும்புக்களும் கோர்ட்டு வழக்குகளும்
பக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களுடைய நிம்மதியாக வாழவிடாமல் தடுத்த தீராத சிக்கல்கள் என அனைத்திற்கும் நாளை முதல் ஒரு சுமூகமான ஒரு முடிவானது வரப்போகுது. எனவே நாளைய நாளை மட்டும் நீங்கள் சரியான முறையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள், உங்களுக்கு ஏதேனும் ஒரு சாதகமான முடிவுகள் கிடைத்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எப்படியாவது இழுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே அதற்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். உங்களை சூழ்ந்திருந்த அத்தனை இன்னல்களும் பனி போல விலக்கும். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகளும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சிகளையும் பார்த்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கக்கூடிய ஒரு செயல்களும் இப்பொழுது வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான 2 அத்தியாயங்கள் முற்றிலுமாகவே முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப் போகுது. தடைகள் அனைத்தும் விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லும் ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கவனித்து பாருங்கள். மறைத்து வைத்த கவலைகள் முடிவுக்கு வந்துவிடும். தனுசு ராசியான உங்களுக்கு வெளியில் எப்பொழுதும் உற்சாகமாகவும் தைரியமாகவும் இருப்பது போலவே தோன்றினாலும் உங்களுடைய மனதுக்குள் பலருக்கும் தெரியாத கவலைகள் மறைந்து கிடக்கும். குடும்பத்தின் பொறுப்புகள், பண நெருக்கடிகள், குழந்தைகளின் எதிர்காலங்கள், வேலை நிலைத்தன்மை அல்லது நிறைவேறாத ஆசைகள் போன்ற பல விஷயங்கள் அவர்களை உள்ளுக்குள்ள சுமையாக வைத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மனசுமைகள் படிப்படியாகவே குறைய தொடங்க போகிறது. இதுவரை பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கப் போகுது. மனதை வாட்டிய குழப்பங்கள் தெளிவடையும். எப்போது இந்த பிரச்சனை முடியும் என்று நினைத்த விஷயங்கள் கூட நல்ல ஒரு முடிவை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனாலேயே மனதில் ஒரு புதிய இலக்குவும் நம்பிக்கையும் உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு முடிவானது வரப்போகுது. எனவே நாளைய நாளை மட்டும் நீங்கள் சரியான முறையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள், உங்களுக்கு ஏதேனும் ஒரு சாதகமான முடிவுகள் கிடைத்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எப்படியாவது இழுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே அதற்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். உங்களை சூழ்ந்திருந்த அத்தனை இன்னல்களும் பனி போல விலக்கும். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகளும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சிகளையும் பார்த்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கக்கூடிய ஒரு செயல்களும் இப்பொழுது வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான 2 அத்தியாயங்கள் முற்றிலுமாகவே